ஹனி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் ஹனி, சிக்கன் 1/2 kg, கேப்சிகம் அண்ட் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் பவுடர், சிக்கன் 65 பவுடர், 1/2 லெமன் ஜூஸ், சால்ட் as required, ஆயில், ஸ்ப்ரிங் ஆனியன், டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ், சாப்டு கார்லிக். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் நம்ம லெமன் சேர்க்கறதுனால தயிர் சேர்க்க வேண்டாம். நீங்கள் லெமன் சேர்க்கலன்னா தயிர் சேர்த்துக்கலாம். லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்து நான் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் வேண்டாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா மசாலா பிரிஞ்சிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு 30 மினிட்ஸ் இந்த மேரினேஷன் அப்படியே இருக்கணும். அது 30 மினிட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் பொரிக்கும் போது மசாலா பிரியாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே சிக்கன் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அப்படியே ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பொரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு பார்த்தீங்களா, கீழே போய் ஒட்டலை, நல்ல மேலே பபிள்ஸ் வருது. ஸோ இப்படி இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு 2 சைடும் நல்ல ஒரு டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆனியனும் கேப்சிகமும் இதில் சேர்த்துக்கலாம். ஆனியன் கேப்சிகம் கொஞ்சம் இப்படி க்யூப் ஷேப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் அந்த டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தேவையான அளவு சால்ட் போட்டிருக்கேன். இப்போ இது கூட நம்ம சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனும் சேர்ந்து நல்லா இதில் கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஹனி எடுத்து வச்சிருக்கேன். ஹனி வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கம்மியாக இருந்தால் பிடிக்கும். நான் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே சில பேர் எள்ளு கூட ஆட் பண்ணுவாங்க. நான் இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ஹனி சிக்கன் ரெடி. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.